வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராம்ஜி. நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதியார் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, ஒரு சில நடிகர்கள் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதியார் பற்றி கடுமையான முறையிலும் கேலியும் கிண்டலுமாக சமூக ஊடகங்கள்ல நிறைய விமர்சனம் வச்சுட்டு வராங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு மனிதர், அதுவும் சமூக போராளி, சினிமா துறைகளில் தன்னுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தி ஒரு சிறந்த நடிகராகவும் அண்ணன் சமுத்திரக்கனி அவர்கள் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதியாரை பற்றி ரொம்ப பெருமையா பேசியிருக்கிறாரு. இது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். என்னன்னா, விஜயை பொறுத்தளவுக்கு ஒரு பண்பான ஒரு மனிதர், தமிழக மக்கள் மீது அக்கறை கொண்டுள்ள ஒரு மனிதர், அவர் மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பெருமையா பேசியிருக்கிறாரு நம்ம சமுத்திரக்கனி அண்ணா அவர்கள். அதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்கள் அனைவரும் நன்றி தெரிவித்துக்கிறோம். சினிமா துறையில் மட்டுமல்லாமல் அரசியல் துறையிலும் சிறந்து விளங்கக்கூடிய சகோதரி ரோஜா அவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதியார் பற்றி ரொம்ப புகழ்ந்து அழகா பேசியிருக்காங்க. என்னன்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு வருகின்ற கூட்டம் எல்லாம் எப்படி இவ்வளவு கூட்டம் வருதுன்னு தெரியல. இது நினைச்சாலும் எனக்கு ரொம்ப ஒரு பொறாமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க எத்தனையோ எம்எல்ஏக்களும் எத்தனையோ அமைச்சர்களையும் கொண்டுள்ள ஒரு அரசாக நாங்க செயல்பட்டு இருந்தோம். அப்ப கூட எங்களுக்கு இவ்வளவு கூட்டம் வரல. எங்களால இவ்வளவு கூட்டத்தை திரட்ட முடியல. காசு பணம் செலவு பண்ணாம இவ்வளவு கூட்டத்தை எங்களால வர வைக்க முடியல. ஆனா தளபதி விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாம எந்த ஒரு காசு பணம் செலவு பண்ணாமலும் இவ்வளவு கூட்டம் எப்படி வருதுன்னு தெரியல. அவர் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நல்ல ஒரு மனிதர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி அக்கா சகோதரி ரோஜா அவர்கள் ரொம்ப பெருமையா அழகா பேசியிருக்காங்க. சகோதரி ரோஜா அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.